ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் எஸ், நம்ம எல்லாருக்குமே புக்ஸ் வாங்குறத விட நோட்ஸ் எடுக்கிறதுக்கு நோட்டு தான் நம்ம அதிகமாக வாங்கியிருப்போம், ஸ்கூல்லேருந்தே சரி, கரெக்டாக. ஸோ அதுக்காக நிறைய காசும் நம்ம செலவு பண்ணியிருப்போம். அதுவும் நோட் ரொம்ப நாள் ஆச்சுன்னா இந்த மாதிரி நிறையா பிரச்சனை வரும். அட்டெல்லாம் கிழிஞ்சிரும், நோட் பேப்பர்லாம் கிழிஞ்சிரும், குவாலிட்டியுமே அந்தளவுக்கு இருக்காது. நம்ம சரி ஓகே நம்ம குவாலிட்டியாக வாங்குவோம்னு நினச்சோம் அப்படின்னா ரொம்ப காஸ்ட் வந்து ஹையாக இருக்கும். நான் இந்த ஸ்பைரல் நோட் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் தான் வாங்கினேன். ஃபார் டேக்கிங் நோட்ஸ் அரௌண்ட் ஒரு 400 rupees வந்துச்சு, 375 rupees அந்த மாதிரி வந்துச்சு. இப்போது இந்த நோட்டுமே எனக்கு காலியாக போகுது. ஸோ திரும்ப நான் வந்து ஸ்பைரலுக்கு தான் கண்டிப்பாக மூவ் ஆவேன். ஏன் அப்படின்னா அதில் தான் குவாலிட்டி நல்லாயிருக்கு பேஜஸ். அண்ட் ஆல்சோ ஸ்பைரல் பார்த்திங்க அப்படின்னா அட்டை கிளியிற பிரச்சனை இது எதுவுமே இருக்காது. திரும்ப 400 கொடுத்து ஒரே ஒரு நோட்டு வாங்கணுமா அப்படின்றதுக்காக நான் இந்த ஐடியா யூஸ் பண்ணேன். என்ன பண்ணேன்னா ஹோல்சேல் கடையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு A4 ஷீட் பண்டில் வாங்கிட்டேன். இது அரௌண்ட் ஒரு 250 rupees தான் வந்துச்சு. எனக்கு தேவையான குவான்டிட்டி ஃபர்ஸ்ட் எடுத்து நான் ஸ்பைரல் போட்டுவிட்டேன். இன்னும் பேலன்ஸ் பாருங்கள், என்கிட்ட இவ்வளோ பேஜஸ் வந்து ரிமைனிங் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட்டு பண்ண குட்டி மிஸ்டேக் என்ன பண்ணால் நிறையா பேப்பர்ஸ் எடுத்து ஸ்டார்டிங்கில் ஸ்பைரல் போட்டுட்டேன். ஸ்பைரலோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 50 rupees வந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஹோல்சேல் கடையில் போய்ட்டு நீங்கள் A4 ஷீட் பண்டில் வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு 250 rupees வரும். அப்படின்னா 4 ஸ்பைரல் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 200 + 250 உங்களுக்கு ஒரு 450க்குள்ளே நீங்கள் 4 நோட்டு வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த அமௌண்ட்டில். அண்ட் ஆல்சோ குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஐடியா எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.